من يتحمل المسؤولية؟ المعضلة: سائق يعمل لدى شركة متعاقدة مع تطبيق، يقود سيارة مستأجرة، يتسبب في حادث. الآن السائق يقول أنا موظف، الشركة تقول خطأ شخصي، التطبيق يقول نحن وسيط تقني، شركة التأجير لا تغطي، والنتيجة المتضرر يضيع ما بين 5 جهات. السؤال: في ظل تشابك العلاقات ما بين المنصات والشركة المتعاقدة والسائق، كيف نحدد أو تحدد المسؤولية بوضوح؟ ومن يتحمل المسؤولية النهائية تجاه المتضررين؟ أنا أتوقع الحين الكل يدري إحنا كمنصة ما صرنا نشتغل بروحنا، إحنا we're full ecosystem، إحنا منظومة كاملة متكاملة. العائق ما يطيح على طرف واحد، إحنا كلنا نتحمل المسؤولية، سواء كانت الداخلية أو الغذاء أو شركة طلبات، يعتمد على وين صار الغلط. يعني كمثال، لو صار الغلط كحادث معناته المنصة تتحمل مسؤولية، تشوف عن طريق البرنامج تكلمنا عن تيلماتكس شلون صار طريقة الحادث. الداخلية هم لها علاقة شلون تضرر السائق. الشركة اللي هي معينة شركات التوصيل الاستهلاكي هم هي مسؤولة عن هذا السائق. فأنا أعتقد at the end of the day إحنا كلنا مسؤولين حق أي خطأ يصير، خاصة إذا كان بالمرور أو بالشارع. وهذه النقطة الثانية اللي ذكرها بخصوص التأمين، إحنا نوفر تأمين صحي لسائقين الدراجات للحياة وللحوادث هم للحفاظ على صحتهم على كثر ما إحنا نقدر. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய வணக்கம். இதில் உண்மையிலேயே டிரைவர்களுக்கு ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு நிம்மதியான நிலைமை உருவாகிதுக்குன்னு சொல்லலாம். ஒன்று, அந்த காசு கொடுக்காதது. இப்போ ஹையர் போகும்போது இந்த சில கேப் புக் பண்ணுவாங்க இல்லையா, கரீமில், அடுத்தது வேறு என்னது உபர், இந்த மாதிரி இருக்கு இல்லையா, இதில் புக் பண்ணுவாங்க அல்லது டாக்ஸிகளில் போவாங்க, கடைசியில் காசு கொடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி இந்த சாப்பாடு ஆர்டர் பண்ணிவிட்டு சாப்பாடு எடுத்துகிட்டு காசு கொடுக்கறதில்ல. அதே மாதிரி ரொம்ப டிஃபிகல்ட்டான ஏரியாவில் வந்து சாப்பாடு ஆர்டர் பண்ணுறது, பாலைவனத்தில், காடுகளுக்குள்ளே, இந்த ஆள் நடமாட்டம் இல்லாத ஏரியாக்களில், ரொம்ப தூரத்தில், இந்த மாதிரி இடங்களில் வந்து சாப்பாடு ஆர்டர் பண்ணுறது, இது போன்ற எல்லா பிரச்சனைகள்லையும் தொழிலாளர்கள், குறிப்பாக வாகன சாரதிகளை பாதுகாக்கிறது, அது மட்டுமல்லாது எஜாருக்கு வண்டி கொடுக்கறதுல இருந்து எல்லாத்தையுமே கண்காணிக்கிறதன் மூலமாக இப்போ சாதாரணமாக ஒரு விபத்து நடந்தாலும், இப்போ எனக்கு ரீசெண்டாக இது வந்த ஒரு தகவல், ஒரு சகோதரர் அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வாகனம் ஒன்று ஓட்டிகிட்டு போகும்போது ஒரு விபத்துக்குள்ளாக இருக்குது. அது வந்து எஜார் ரெண்ட் வாகனம் விபத்துக்குள்ளாக இருக்குது. அதுக்கப்புறமா அவர் போய் அவருடைய பத்தாக்காவை கொடுத்து முக்காலஃபா 20 தினார் தானே அந்த டைமில், இப்போ 50 தினார், முன்னாடி 20 தினாரை கொடுத்து முக்காலஃபா கட்டிட்டார். கட்டினதுக்கு அப்புறமா இவர் பேல பின்னால் போய் இடித்தது தானே, இவர் பேல முன்னாடி போன வண்டிக்கு வந்து இன்சூரன்ஸ் கிளைம் ஆகும். அந்த மாதிரி தான். அப்போ இவர் வந்து என்ன பண்ணுறாரு, இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணுறதுக்காக ஆணைகள் தான் அப்படின்னு சொல்லி, நான் பிழை அப்படின்னு சொல்லி அவங்க சைன் வச்சு கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறமா இன்சூரன்ஸில் வந்து கிளைம் பண்ணிக்குவாங்க முன்னாடி இருந்த வாகனம். இவருடைய வாகனத்தில் ஏதாவது கிரல்கள் உடைஞ்சது இருந்தால் இவங்க தனியாக இவங்க காசில் செலவு பண்ணணும். இந்த மாதிரி அந்த சகோதரர் வந்து எல்லாம் முடிஞ்சு கிட்டத்தட்ட 5 வருஷம். அதுக்கு பிறகு அவர் நாட்டுக்கு போய் திருப்பி வந்து புதிய கஃபில்ட்டு அக்காமாவும் அடிச்சிருக்கிறாரு. அக்காமா அடித்து இப்போ 1 வருஷம் 1.5 வருஷம் அந்த இடத்துல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற கட்டத்தில் அவருடைய மொபைல் ஐடிக்கு ஒரு மெசேஜ் வருது. அதை டச் பண்ணி பார்க்கும்போது அவருக்கு ஒரு வழக்கு தாக்கல் பண்ண போகிறதாக கல்ஃப் இன்சூரன்ஸ் கம்பெனியால் மெசேஜ் வருது. என்ன அப்படின்றத செக் பண்ணி பார்த்தா, நீங்கள் இத்தனாம் ஆண்டு இந்த டைமில் ஒரு வாகன விபத்துக்குள்ளாக இருக்குது, இந்த வாகன விபத்தில் எக்ஸ்ட்ரா பணம் வந்து இன்சூரன்ஸால் அந்த முன்னாடி இருந்த வாகனத்துக்கு கட்டியிருக்கிறதால நீங்கள் வந்து இன்சூரன்ஸுக்கு இவ்வளவு பணம் செலுத்தணும் அப்படின்ற மாதிரி நாங்கள் இந்த இதுக்கு எதிராக வழக்கு தாக்கல் பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா நீங்கள் இதுக்குரிய காம்பன்சேஷன் எவ்வளோன்னு பார்த்து இதை கட்டணும் அப்படின்ற மாதிரி ஒரு நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. எப்படி, லோயர் நோட்டீஸ். அதுக்கப்புறமா அந்த சகோதரர் நான் சொன்னேன், உடனே நீங்கள் பாபா கிட்ட சொல்லுங்கள், கஃபீல்கிட்ட சொல்லி இதை லோயரோட பேச வைங்க அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறமா கஃபீலோட பேசி அவங்க ஏதோ ஒரு சமநிலைக்கு வந்திருக்கிறாங்க போல். இந்த மாதிரி நிறைய நடக்குது. சில நேரங்களில் இன்சூரன்ஸ் வந்து ஃபுல் இன்சூரன்ஸாக இருந்துச்சுன்னா ஃபுல் இன்சூரன்ஸில் வந்து கட்டிடுவாங்க. இப்போ எங்களுடைய இன்சூரன்ஸ் வந்து நாம் வருஷத்துக்கு இந்த வண்டிக்கு வந்து 220 தினார் கட்டுறோம். 220 தினார் ஒவ்வொரு வருஷத்துக்கும் கட்டுறோம். ஆனால் ஒவ்வொரு வருஷம் ஆக்சிடென்ட் நடக்குதான்னு கேட்டால் இல்லை.
வருஷத்துக்கு வருஷம் 220 தினார் கட்டிக்கிட்டே இருக்கிறேன். இப்போ 5 வருஷம் கட்டினாலே அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வருது, 1200 தினார் வருது இல்லையா, 220 மேனிக்கு. அப்போது 5 வருஷத்துக்கு கட்டினா 1100 தினார் வருது. அப்போது இந்த 1100 தினாரும் 5 வருஷத்துக்குள்ளே இந்த வாகனம் எக்ஸிடென்ட் ஆகினா மட்டும்தான் அவங்களுக்கு உபயோகப்படும். அப்படி இல்லாமல் இந்த 5 வருஷத்துக்குள்ளே வாகனம் ஒரு எக்ஸிடென்ட் கூட ஆகலைன்னு வைங்க, அந்த பணம் அப்படியே இன்சூரன்ஸுக்கு தான் அந்த லாபம். அப்போது இந்த மாதிரியான நேரத்தில் சில நேரங்களில் தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் இருக்குது தானே. இப்போ சாதாரணமாக நார்மல் இன்சூரன்ஸ், அந்த நார்மல் இன்சூரன்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எக்ஸிடென்ட் ஆகும்போது இவங்க கலத்தான் அப்படின்னு எழுதி கொடுத்தாலும் இந்த இன்சூரன்ஸ் கம்பெனியால் அவங்க வந்து ஃபண்ட் கேட்பாங்க, ரீஃபண்ட் கேட்பாங்க. அப்படி கேட்கும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து டிரைவருக்கு எதிராக வழக்கு தாக்கல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி நடக்கிறது. அந்த பிரச்சனைகள்லேருந்து சாரதிகளை தப்பிக்க வைக்கிறது, விபத்து நடந்த இடத்தை சரியாக வியூகத்தோட கண்காணிக்கிறது, அதே மாதிரி அனைத்து இடங்களுக்கும் இவங்க எங்கே போனாலும் அதை வந்து உற்று நோக்கிறது, கண்காணிக்கிறது. இதை வந்து உள்துறை அமைச்சகம் தற்போது முன்னெடுத்து வராங்க. டிஜிட்டல் செயல்திறன் மூலமாக இப்போ அந்த அப்ளிகேஷன் மூலம் ட்ராக் பண்ணுற மாதிரியே டெலிவரி, தலபாத், அது மாதிரி கீட்டா, அது இதுன்றிருக்கலே அது, அதே மாதிரி டாக்ஸி சர்வீஸ் எல்லாத்தையுமே கண்காணிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நல்ல விடயம். உண்மையிலேயே இது வந்து சட்டவிரோத செயல்பாடுகளுக்கு எதிரானது. அதே போல் உங்களுக்கு எதிராக அதாவது அநீதிகள் இழைக்கப்பட்டால் உடனடியாக தகுந்த சட்ட நடவடிக்கை எடுக்கிறதுக்கும் இது உதவியாக இருக்கும். அந்த வகையில் இது ஒரு நல்ல திட்டம்தான். பார்க்கலாம் எதிர்வரும் நாட்களில் இதில் இன்னும் எவ்வளோ பெனிஃபிட் கிடைக்குது, தொழிலாளர்கள் எவ்வளோ இதில் பயன்பெறாங்க அப்படின்றதையும் இன்ஷா அல்லாஹ் பொறுத்திருந்து பார்க்கலாம். من يتحمل المسؤولية؟ المعضلة. سائق يعمل لدى شركة متعاقدة مع تطبيق، يقود سيارة مستأجرة، يتسبب في حادث. الآن السائق يقول أنا موظف، الشركة تقول خطأ شخصي، التطبيق يقول نحن وسيط تقني، شركة التأجير لا تغطي، والنتيجة المتضرر يضيع ما بين 5 جهات. السؤال: في ظل تشابك العلاقات ما بين المنصات والشركة المتعاقدة والسائق، كيف نحدد أو تحدد المسؤولية بوضوح؟ ومن يتحمل المسؤولية النهائية تجاه المتضررين؟ أنا أتوقع الحين الكل يدري إحنا كمنصة ما صرنا نشتغل بروحنا، إحنا we're full ecosystem، إحنا منظومة كاملة متكاملة. العائق ما يطيح على طرف واحد، إحنا كلنا نتحمل المسؤولية، سواء كانت الداخلية أو الغذاء أو شركة طلبات، يعتمد على وين صار الغلط. يعني كمثال لو صار الغلط كحادث معناته المنصة تتحمل مسؤولية، تشوف عن طريق البرنامج تكلمنا عن تيلماتكس شلون صار طريقة الحادث. الداخلية هم لها علاقة بشون تضرر السائق. الشركة اللي هي معينة شركات التوصيل الاستهلاكي هم هي مسؤولة عن هذا السائق. فأنا أعتقد at the end of the day إحنا كلنا مسؤولين حق أي خطأ يصير، خاصة إذا كان بالمرور أو بالشارع. وهذه النقطة الثانية اللي ذكرها بخصوص التأمين، إحنا نوفر تأمين صحي لسائقين الدراجات للحياة وللحوادث، هم للحفاظ على صحتهم على كثر ما إحنا نقدر.